ஆனால் இந்த டைம் மூவி மிஸ் ஆகுதில்லண்ணா. நான் பார்த்துக்குறேன். பொதுவாகவே எந்த ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் கட் ரிலீஸ் பண்ணாலுமே டீசர் கட்டோட கண்டிப்பாக பெரிய வீடியோவை தான் வந்து ட்ரெய்லர் கட்டை ரெடி பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த ஒரு படம் இப்படிலாம் இருக்குது, இந்த ஒரு படத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்கிற விதமாக தான் வந்து ட்ரெய்லர் கட்டை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு வீர தீர சோழனோட ட்ரெய்லர் கட் பார்த்தோம்னா பெருசாக எந்த ஒரு விஷயத்துமே காட்டாமல் பட் ஸ்டோரி இதுதான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சின்னதாக வந்து காட்டியிருக்காங்க. பட் இந்த ஒரு சின்ன டியூரேஷனுக்குள்ளே 1 minute 48 seconds வந்து என்னென்னலாம் காட்ட முடியுமோ, எவ்வளோ இன்டென்ஸாக வந்து இந்த ஒரு படம் இப்படிலாம் இருக்கும்னு சொல்கிற விதமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு டீசர் கட்டோட ட்ரெய்லர் கட் தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு வந்து டீசர் கட் தான் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் எனக்கு வந்து டீசர் கட் வந்து நிறைய எமோஷ்னலி சரி, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லியிருந்தாலுமே எனக்கு பர்சனலாக இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் ஜஸ்ட் அந்த ஒரு ஆக்ஷன், அந்த ஒரு மியூசிக்கு, அது இது, அந்த ஒரு டைலாக் எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அந்த ஒரு ட்ரெய்லர் கட் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு ட்ரெய்லர் கட்டுக்கு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு ஃபஸ்ட்டு சொல்ல தோன்றது வந்து மியூசிக் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ஒரு படத்துக்குன்னு இல்லை, எந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் கட்டாக இருந்தாலுமே பிஜிஎம் தான் வந்து எலவேட் பண்ணும் ஒரு ட்ரெய்லர் கட்டை. அந்த ஒரு விதத்தில் இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டுக்கு வந்து கண்டிப்பாக பிஜிஎம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டாக கண்டிப்பாக சேன் விக்ரம் தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு படம்னு இல்லை, எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி ஆக்டிங் வைஸ் குறை வைக்காமல் நடித்து கொடுத்துருவாரு. அந்த ஒரு விதத்தில் இந்த ஒரு ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது இந்த ஒரு படத்தில் பிரித்து மேஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டோட முக்கியமான ஹைலைட் சீனுன்னு பார்க்கும்போது அவர் வந்து இன்னர் வைஸ் மட்டும் போட்டுட்டு அந்த ஒரு ஸ்டைலாக நடந்து வரும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் பிஜிஎம்மோட சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் கட் பார்த்து முடிச்சோன்னே எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கண்டிப்பாக வந்து கைதி படத்துக்கு அப்புறம் ஒன் நைட் படத்தில் வந்து இந்த ஒரு படம் வந்து சூப்பரான ஒரு படமாக அமையும்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் கட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.